ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லேடீஸுக்கு மட்டும் இந்த 24 மணி நேரம் பத்தாதுன்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு கண்டினியூஸாக இந்த வேலை முடிஞ்சால் அடுத்த வேலை ரெடியாக இருக்கும். அதுவும் ஒரு நல்ல நாள் விரத நாள்னு வந்தால் போதும், இதை விட வேலை வந்து டபுள் மடங்காக இருக்கும். நேற்று அப்படி தான் என்னோட நாட்கள் போச்சு. நேற்று ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தில் வந்த முதல் செவ்வாய்னால காலையிலேயே சீக்கிரமா எழுந்திரிச்சு பசங்களுக்கு வந்து சாப்பாடு டிஃபன் செஞ்சு குடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நேத்து காலைல டிஃபன் வந்து இட்லி தான் செஞ்சு குடுத்தேன். எங்க வீட்ல வந்து இட்லி மாவு, தோசை மாவு இல்லன்னா நாங்க ரொம்ப திண்டாட வேண்டியதுதான். ஏன்னா அடிக்கடி மோஸ்ட்லி எங்க வீட்ல செய்ற டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, தக்காளி சட்னி அந்த மாரி தான் செய்றது. நேத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டுமேன்னு தண்ணி தக்காளி சட்னி தான் செஞ்சேன். அந்த சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நான் எப்படி செஞ்சேன்றது சொல்றேன். 5 தக்காளி எடுத்துக்கிட்டேன், 4 வரமிளகா, ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு, அந்த 5 தக்காளி, 4 வரமிளகா நல்லா ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வேகின பிறகு அது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணிய கொட்ட வேணாம். தக்காளிய வந்து தோல் உரிச்சு அத அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. தக்காளியும் இந்த வரமிளகாயும் நைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில், கடுகு, உளுந்து, காஞ்ச கருவேப்பில, கொஞ்சமா பெருங்காயம் அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட்ட நம்ம இதில ஆட் பண்ண வேண்டியதான். ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணிய விட்டுட்டு ஒரு 2 அடி அடிச்சுட்டு, அந்த இட்லி மாவையும் நம்ம இந்த சட்னியில ஆட் பண்ணிடலாம். அப்புறம் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு, அந்த சட்னிய வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சுட சுட இட்லியோட இந்த தண்ணி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. வேணும்னா இதோட ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு எஸ்டர்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையோட வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புன கையோட லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று வந்து எனக்கு பிடிச்ச லஞ்ச் தான் செஞ்சேன். எனக்கு பிடிச்ச லஞ்சுன்னா பிரியாணியோ அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து இந்த பூண்டு குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பூண்டு குழம்பு அதோட காம்பினேஷன் சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ மசியல் அதுதான் செஞ்சேன். நேற்று என்னன்னு தெரியல, அந்த பூண்டு குழம்பு சாப்பிடணும் போல் தோணுச்சு. ஸோ அதனால் அந்த பூண்டு குழம்பு தான் செஞ்சேன். பூண்டு குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதே மாதிரி வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரி பொட்டேட்டோ மசியலும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அதனால் ஈஸியான சமையலை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமைனால முருகருடைய வேலுக்கு அபிஷேகம் செய்யணும் இல்லையா, அதுக்காக அந்த வேலை முருகருக்கு செய்யக்கூடிய அந்த பூஜை பொருட்களை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சமாக புளியை போட்டு அதுக்கப்புறம் அது நல்லா தேய்ச்சிட்டு அதோட பீதாம்பரியும் போட்டேன். என்னதான் புளி சபினா அதெல்லாம் போட்டாலும் இந்த லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து பீதாம்பரி போடலைன்னா அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. புளி கூட போடாமல் இருப்பேன். ஆனால் பீதாம்பரி இல்லாமல் என்னால் பூஜை சாமானை க்ளீன் பண்ண முடியாதுன்னே சொல்லலாம். ஏன்னா பீதாம்பரி போட்டால் அந்த பூஜை சாமான் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது. ஸோ அதனாலேயே நான் மோஸ்ட்லி வந்து பீதாம்பரி தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நெய்வேத்தியம் வந்து நேற்று வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சது. காய்ச்சாத பால் வச்சுட்டு அது கூட வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கல்கண்டு இதில் 2ல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நம்ம நெய்வேத்தியமாக வச்சிடலாம். பூஜைக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். ஸோ உங்ககிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்களை நம்ம நெய்வேத்தியமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நேற்று வந்து எங்கள் குட்டி தம்பி வந்து லீவு போட்டார். நேற்று ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இட்லி சாப்பிட உட்காந்தான். ஒரே ஒரு வாய் தான் வச்சேன். டக்குன்னு வாமிட் பண்ணிட்டான். வாமிட் பண்ணிட்டு அம்மா எனக்கு வாமிட்டாக வருது, நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு டிமிக்கி போட்டாச்சு. ஸோ அதனால் பாப்பா மட்டும்தான் நேற்று ஸ்கூலுக்கு போனான். தம்பி குட்டியும் நானும் சேர்ந்து தான் முருகருடைய வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வேலையும் நான் செய்யும்போது நல்லா கூர்மையாக கவனிப்பான். அம்மா நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். பண்ணுறேன்னு சொல்லி செய்வான் அந்த வேலையெல்லாம். என்னோட சேர்ந்து நானாக பாலபிஷேகம் பண்ணுறேன்னு கேட்டான். கொட்டிடுவானோ என்னமோ நினச்சா நான் கையை பிடிச்சி செய்ய வச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஹரோகரன்னு சொல்லிக்கிட்டே பண்ணார். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்களே, அந்த முருகனே வந்து ஹரோகரா சொன்ன மாதிரியே இருந்துச்சு. நேற்று வந்து முருகப்பெருமானுடைய வேலுக்கு பால் அபிஷேகம் தான் செஞ்சேன். ஏன்னா நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறப்போ டைம் வந்து 1:35 ஆகிடுச்சு. 2:00 நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி செவ்வாய் ஹோரையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நேற்று 2:00 முடிகிறதுக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெறும் பால் அபிஷேகம் மட்டும்தான் செஞ்சேன். இந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் மனசார செஞ்சாலே போதும், முருகருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னே சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஆடி மாதம்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மாதம். எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மாதம்.
ஆனால் மெயினாக வந்து அம்மனுக்கு உரிய மாதம். இந்த ஆடி மாதத்தில் நம்ம எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் அருளும் அம்மனின் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பப்போ என் பையன் வந்து அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லுவான். நான் தான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன், நான் தான் சுவாமிக்கு வந்து பூக்கள்லாம் வைப்பேன் அப்படின்னு ஒரு அடம் வேற. வேணாண்டா தம்பி, இதெல்லாம் பண்ண விழுந்துரும், ஸோ நீ கடைசியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் இவர் செய்கிற பூஜையை மட்டும் பாருங்கள். பூவை கொடுத்துட்டேன், ஒவ்வொரு இதெல்லாம் பிச்சு போட்டு இந்த வேலுக்கு அரோகரா சொல்லிக்கிட்டே செஞ்சார். அரோகரா பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா. எங்கள் வீட்டு குட்டி முருகன் வந்து ஸ்கூலுக்கு போக அழுதுகிட்டு ஒரு தடவை வாமிட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போனால் மறுபடியும் வாமிட் வந்துடும் அப்படின்னு சொல்லி இது ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு நேற்று இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் குழந்தை வந்து பூஜை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணும் சரி என் பையனும் சரி இந்த மாதிரி விஷயத்தில் ஆளாக வந்து நின்றுவாங்க. அவ்வளோதான். பூஜையெல்லாம் முடித்த பிறகு நான் கிச்சன் பக்கம் வந்துட்டேன். தம்பிக்குட்டி மட்டும் அங்கே ஹாலில் உட்காந்துட்டு பூஜை பண்ணிகிட்டே இருந்தார். நான் அந்த பாத்திரம் கொஞ்சம் கடந்தது சிங்கில், அந்த பாத்திரம்லாம் விளக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பாத்திரத்தெலாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தாச்சு. அதுவும் வந்து நமக்கு பிடிச்ச சாப்பாடுன்றப்போ அது சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் நேற்று ஃபஸ்ட்டாக சாப்பிட்டேன். ஏன்னா தம்பிக்குட்டி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாரு. ஸோ அதனால் நான் சாப்பிட்டு முடித்த பிறகு தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட உடனே நம்ம லஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டார். ஸோ நம்ம முதல்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சுட சுட சாப்பாடு இந்த பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டது டேஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாம் இந்த பூண்டு குழம்பு, பொட்டேட்டோ மசியல், அது கூட முறுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.